எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பெற்றோர்கள நம்ம இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ, அது நமக்கு ஒரு லாங் லைஃப் ஒரு நல்ல ஒரு மெமரியா இருக்கும். இப்ப எங்க அம்மா இப்ப என் கூட இல்ல. அவங்க இல்லைங்கிறத என்னால ஏத்துக்க முடில. ஆனா அத ஏத்துக்கிட்டு தான் ஆவணும். அவங்க இறந்ததுக்கப்புறம் மனசு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா அதாவது நம்ம கூடவே இருந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, அதுலேருந்து மீண்டு வர்றது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயங்கிறது எனக்கு இப்ப தான் அது உணர முடிஞ்சுது. ஆனா அது காலம்பற எந்திரிச்சாலே எங்க அம்மா முகத்துல தான் முழிப்பேன். ஆ அப்படி இருந்து ஒரு ஒரு வாட்டியும் 6 மாசம் ஒன்ஸு ஷார்ஜா கூப்பிட்டு போறதா இருக்கட்டும், அ திரும்ப இங்க கூப்பிட்டு வரதா இருக்கட்டும். 3 வருஷம் என் கூட கத்தார்ல இருந்திருக்காங்க. அதாவது 2023 ஆயா விசால கூப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி விசிட் விசா கிட்டத்தட்ட 24, 25 அதாவது 30ஆம் தேதி தான் அவங்க இறந்தாங்க. ஒருத்தவங்க இறந்தோன்னே இங்க என்னென்ன டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு பிரெயின்ல சீசர்ன்னு சொன்னாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி சைக்காலஜி டேப்லெட் நெறைய எடுத்துக்கிட்டதால கொஞ்சம் ஸ்லோடியம், பொட்டாசியம் கம்மியாச்சு. நேச்சுரலாவா அவங்களுக்கு சைக்காலஜி இஷ்யூ ரொம்ப வருஷமா இருந்ததால, அதோட இம்பேக்ட் தான் இந்த அளவுக்கு அ இந்த மாரி இருக்கிறவங்களே கூட இருந்து நல்ல விதமா பார்த்துங்க. அதாவது இருக்கும்போது யாரும் அதிகமா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் யாரும் பெற்றோர்கள் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் என்ன மாரி போராடுவாங்களோன்னு எனக்கு தெரியல. என்ன மாரி பார்த்துக்கிட்டவங்க எங்கேயாவது இருக்கலாம். ஆனா, எங்க அம்மாவ நான் பார்த்துக்கிட்டேன்னா, அதுக்கு அ எனக்கு அவங்க அம்மாவா கிடைச்சது எனக்கு ஒரு வரம்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா, இன்னைக்கு கலியுகமா இருக்கு. ஒரு பொண்ணு சொல்லுது, அம்மாவுக்கு இந்த மாரி இருக்குங்கிறத சொன்னாலே, "தேங்க் யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். காட் வில் டேக் கேர்ன்னு." இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா, இந்த மாரி உள்ளவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது அப்படியே ரிவர்ஸா நடக்கும். நம்ம என்ன பண்றோமோ, அதான் எவ்ரி ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்ப அவங்களுக்கு இதே மாரி ஒரு ஒரு வயசு வரம்போது, அவங்க பிள்ளைங்க நாளைக்கு இதே மெசேஜ சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால அ இருக்கும்போது பேரண்ட்ஸ நல்லபடியா டேக் கேர் பண்ணுங்க. அதாவது இருக்கும்போது எந்த விதத்திலயும் ஒரு ஹியூமானிட்டியா பார்க்காதவங்க, இறந்த பிறகு நடிக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்னைக்கு எங்க அம்மா அ 30ஆம் தேதி அதாவது டிசம்பர் 30 இறந்தாங்க. 6ஆம் தேதி நாங்க கத்தார்லயே அடக்கம் பண்ணிட்டோம். அவங்களோட நினைவு இங்கேயே இருக்கட்டும். அவங்களோட சந்தோஷம் இது எல்லாமே இங்கேயே இருக்கட்டுங்கிறது தான் என்னோட ஆ ஆசையும் கூட. அவங்களும் 3 வருஷமா அதிகமா சந்தோஷமா இருந்த இடமும் இங்கே தான். ஆம், ஒருத்தவங்க இறந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எமோஷன நம்மளால தாங்க முடியாது. அத அடாப்ட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது விஷயங்கள் நெறைய இருக்கு. அதாவது ஃபாரின்ல இவ்ளோ ஃபார்மாலிட்டீஸு எப்பவுமே எல்லா கண்ட்ரிலயும் இருக்கும். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமானிட்டி நெறையவே இருக்கு. எங்க அம்மா இறந்தப்போ எல்லாம் நெறைய தமிழர்களும் அதாவது எஸ்பெஷலி ஓடிபி, வயோலா இந்த மாரி நெறைய பேரு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள அவங்க அ இறந்த அடுத்த செகண்ட் நம்ம கண் தானமும் பண்ணோம். அ ந இன்னும் நெறைய பேர் நான் அம்மா இறந்தாங்கங்கிறத சொன்னோனே நெறைய பேர் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அம் அம்மா இறந்த பிறகு அடக்கம் பண்ணுறதுக்கு கூட நெறைய பேர் வந்தாங்கங்கிறது என்னால அ அந்த அளவுக்கு நம்ப நம்ம இங்க இருக்கிற ஹியூமானிட்டி ஏன் ஊர்ல இல்லங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சே தவிர, ஊர்ல ரொம்ப ஒரு அந்த என்ன சொல்றதுன்னே தெரியல. ஊர்ல அந்த அளவுக்கு அ ஏதாவது இந்த மாரிலாம் இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி தான் தோணும். பட்டு என்ன பண்றது? இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆவணும். கலியுகம். இது நம்ம என்ன பண்றோமோ, அது எல்லாமே அவங்களுக்கும் திரும்பி அதே மாரியே தான் வருமே தவிர, இந்த இதில தப்பவே முடியாது. ஓகேங்க. இங்க ஃபாரின்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட அ ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் குடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ட வச்சு நம்ம ஹியூமானிட்டரி போயிட்டு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். டெத் சர்டிஃபிகேட்டுக்கு வாங்குனதுக்கு அப்புறம் ஊருக்கு கொண்டு போறோம்னா, ஊருக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒண்ணு குடுப்பாங்க. அ அதுக்கப்புறம் நம்ம அ எம்பசி போயிட்டு பாஸ்போர்ட்ட கேன்சல் பண்ணணும். அவங்கள்ட்ட எம்பசில நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கணும். இது எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன வச்சு, அப்புறம் நம்ப
அந்த டெட் பாடிக்கு இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸுக்கு கரெக்டாக பே பண்ணிட்டு இந்த பேப்பர் எல்லாத்தையும் வச்சு ப்ளஸ் நீங்கள் இப்போ கார்கோவில் அனுப்புவீங்க. கார்கோலையும் இந்த பேப்பர்லாம் சேர்த்து நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம். இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நமக்கு வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க மூலமாக தான் எனக்கும் தெரிஞ்சுது. எனக்கும் அவங்க வந்து உதவி பண்ணாங்க. இதேமாரி உங்களுக்கு யாருக்காவது இந்தமாரி ஒரு சிச்சுவேஷன் அன்எக்ஸ்பெக்டடாக வரும்போது பதறாதீங்க. என்னென்ன ரெடி பண்ணணுங்கிறத நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக கைடன்ஸ் கொடுப்பேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மெசேஜ் சொல்கிறேனே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. அதேமாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட இப்போ முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்பேனுங்கிறது நிறைய இருந்தது. 80, 90லாம் எங்கள் மதரோட கிராண்ட் மதர்லாம் 70லாம் இருந்திருக்காங்க. ஏன் இந்த 61ங்கிறது இப்போ வர வர இது வந்து குறையுது. காரணம் இதுக்கான ஃபுட் ஹேபிட் மட்டும் கிடையாது. யாராவது ஒருத்தவங்களை கேர் பண்ணுற ஏஜுக்கு வந்துடுவாங்க. அது தள்ளப்படுவாங்க 40க்கு 50க்கு மேலே. அப்போதைக்கு ஒருத்தவங்க யாராவது கேர் பண்ணுற மாரி ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். கடைசி வரையும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியும். இது எல்லாமே வந்து வாழ்க்கை உங்களுக்கு புரிய வச்சிரும். இப்போ எனக்கு புரிஞ்ச மாரி உங்களுக்கும் இந்தமாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை வந்து நீங்கள் இருக்கும்போது நல்ல விதமாக பார்த்து ஒருத்தர் கேர் பண்ணி இருக்கிற மாரி இருந்தால் மட்டும்தான் வயசாக அந்த உயிரை நம்ம வந்து காவந்தப்படுத்த முடியும். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதனால் வந்து இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக மீண்டும் அதாவது எப்படின்னா அம்மா இறந்ததோ அப்பா இறந்ததோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனோ பொண்ணுக்கோ அந்த உயிர் வந்து அவங்க உயிரோட பாதி கலந்த உயிர். அதுலேருந்து அந்த பிரிவை வந்து மீண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒரு ஒரு காலகட்டம் தான். அதுலேருந்து மீண்டு வரலாம். பட் அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே மக்களே.